சின்ன வயசுலலாம் நம்ம கசின்ஸ் கூட ஒண்ணா இருக்கிற நைட்லாம் வந்தா, சொல்லவே வேணாம். நைட்லாம் என்ன பண்றது? என்ன கதை பேசலாம்? அப்படி இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சிருப்போம். ஸோ என் லிஸ்ட்ல அப்படி இருந்தது தான், ஒரு நைட் வந்து கசின்ஸ் கூட குக் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறது. பட் சின்ன பிள்ளைங்களா இருக்கும். அப்பலாம் நம்மள வந்து சமைக்க விட்டுருக்க மாட்டாங்க. கரெக்ட்டா? வீட்ட விட்டு தனியா வந்ததுக்கப்புறம் கசின்ஸ் கூடயோ, ஃபிரெண்ட்ஸ் கூடயோ அந்த மாதிரி ஒரு டே ஆர் நைட் வரும்போது, சின்ன வயசுல எனக்கு வந்து நான் ஆசைப்பட்ட அந்த தருணம் தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்படி செம்மையா சைல்ட்ஹுட் நாஸ்டாலஜி அடிச்ச டே தான் இன்னைக்கு. ஸோ டக்கு டக்குன்னு ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு வர வழியிலேயே ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும் பின்னாடியே இவனுங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே சைட்ல அவனுங்கள வந்து சின்ன வெங்காயத்தையும் உரிக்க விட்டு, நானும் எனக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் வேலைய முடிச்சுட்டு, டைரக்ட்டா சிக்கன் சுக்கா பண்ண ஆரம்பிச்சுட்டோம். சைட்ல பார்த்தீங்கன்னா, செஃப் கிருஷ்ணா வந்துட்டு அவரோட லவ் ஸ்டோரி சொல்லிட்டு, அப்படியே சிக்கன் 65 சூப்பரா பொரிச்சு முடிச்சுட்டாரு. ஸோ அப்படி சப்பாத்தி, பரோட்டா, சிக்கன் 65, சிக்கன் சுக்கான்னு அமர்க்கலமான டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அண்ட் தட் இஸ் வென் ஐ ரியலைஸ்ட் லைஃப ஹேப்பியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்லாம் நம்ம பண்ண வேண்டாம். இட்ஸ் ஆல் அபௌட் சச் ஸ்மால் லிட்டில் மொமெண்ட்ஸ். கரெக்ட்டா? பை பை.